காலைதோறும் புதியவை. கருணை செயல். மே 29. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்பக் கொடுப்பார். நீதிமொழிகள் 19:17. நல்லதை நாம் ஏன் சம்பாதிக்கிறோம்? ஏன் நல்ல பொருளை வாங்குகிறோம்? எல்லோரும் விரும்புவது மகிழ்ச்சி. ஒரு சிறிய கருணை செயல்களால் இந்த மகிழ்ச்சியை அடைய முடியும். கருணை என்பது குடிமக்களிடையே நம்பிக்கை, ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர புரிதல் ஆகியவற்றின் கலாச்சாரத்தை வளர்க்கிறது. ஒரு நாள் ஒரு ஏழை சிறுவன் தெரு தெருவாக பொருட்களை விற்பவன். அந்நாளில் ஒரு பொருளும் விற்கவில்லை. மேலும் மிகவும் பசியோடு இருக்கிறான். எதையாவது வாங்கி சாப்பிடுவதற்கும் பணமில்லை. மிகுந்த பசியோடு தெருவில் உள்ள ஒரு வீட்டின் கதவை தட்டினான். கதவை திறந்த ஒரு பெண் அச்சிறுவனை பார்த்தாள். அச்சிறுவன் தனக்கு பசிக்கு சாப்பிட ஏதாவது வேண்டும் என்று கேட்பதற்கு தயங்கி, கொஞ்சம் தண்ணீர் தாருங்கள் என்றான். அப்பெண்மணி அச்சிறுவனின் முகம் பசியால் வாடியிருப்பதை அறிந்து வீட்டில் உள்ளே சென்று ஒரு பெரிய டம்ளர் நிறைய பாலை கொண்டு வந்து கொடுத்தார். அச்சிறுவன் அதை பார்த்து மிக மகிழ்ச்சியோடு வாங்கி குடித்தான். பசியாறினான். பிறகு அவன் அந்த பெண்மணியிடம், நான் உங்களுக்கு எவ்வளவு கடன் பட்டிருக்கிறேன் என்றான். எனக்கு எந்த கடனும் பெறவில்லை. என் அம்மா எனக்கு ஒரு கருணை செயலுக்காக எதையும் பெறக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னாள். அதற்கு அச்சிறுவன், என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி அவ்விடத்தை விட்டு சென்று விட்டான். பல வருடங்களுக்கு பிறகு அப்பெண்மணி மிகுந்த நோய்வாய்ப்பட்டாள். அவள் பகுதியில் இருந்த மருத்துவமனைகள் அவள் நோயை கண்டறிந்து சுகம் கொடுக்க முடியவில்லை. அங்கிருந்து பெரிய நகரத்திற்கு மருத்துவமனைக்கு பெண்மணியை அனுப்பி வைத்தனர். அப்பெண்மணி நோய்க்குரிய சிறப்பு மருத்துவரிடம் அப்பெண்மணியின் எல்லா தகவல் அறிக்கைகளும் அனுப்பி வைக்கப்பட்டன. அதை பார்த்த அந்த சிறப்பு மருத்துவர் நோயாளியின் பெயர் மற்றும் ஊரை பார்த்த மாத்திரத்தில் கண்களில் கண்ணீர் வந்தது. அவர்தான் டாக்டர் ஓவர்ட் கெல்லி. அப்பெண்மணியால் சிறு வயதில் ஒரு டம்ளர் பாலால் பசியாறியவர். உடனே அப்பெண்மணியின் அறையை தேடி சென்று பார்த்தார். தனது கண்காணிப்பில் வைத்து சிறந்த சிகிச்சை அளித்து நல்ல சுகம் பெறச் செய்தார். மேலும் அந்த மிகப்பெரிய தொகையை செலுத்திவிட்டு பில்லின் கீழே சிறிய எழுத்தில் ஒரு டம்ளர் பாலுக்கு முழு கட்டணமும் செலுத்தியாயிற்று என்று எழுதி கையொப்பமிட்டார். பிறகு பெண்மணியிடம் அந்த பில் சென்றது. கருணை செயலுக்கு கடன் இல்லை என்றார் டாக்டர். ஜெபம். பிதாவே, நற்செயல்களை செய்ய எங்களை வழிநடத்தும்.